சாப்டர் 11. இந்திய அறிவியல் வானத்தில் நம்பிக்கை நட்சத்திரமாக IGMDP பிரகாசித்தது. உலகத்திலே ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் உரித்தான தனிப்பட்ட சொத்தாக ஏவுகணை தொழில்நுட்பம் கருதப்பட்டது. நாங்கள் உறுதி அளித்திருந்தபடி அதையெல்லாம் எப்படி சாதிக்கப் போகிறோம்? அதற்கான வசதி வாய்ப்புகள் இந்தியாவில் என்ன இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் மக்களுக்கு ஒரே புதிராக இருக்கிறது. IGMDPயை போல இதுவரை இந்தியாவில் இவ்வளவு பெரிய அளவில் விரிவாக வேறு எந்த திட்டமும் இருந்ததில்லை. நாட்டில் உள்ள எந்த ஆய்வு மற்றும் வளர்ச்சி அமைப்புகளிலும் இந்த திட்டத்திற்கான அலுவல் அட்டவணையைப் போல எதையுமே இதுவரை பின்பற்றியதில்லை. எல்லா விதங்களிலும் முற்றிலும் மாறுபட்ட விந்தையான திட்டம் இது. திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்துவிட்டாலே 10% வேலை முடிந்தது போல நினைத்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றனவோ அந்த அளவுக்கு அதிக செயல்திறனை நிரூபித்தாக வேண்டும். இப்போதோ எங்களுக்கு தேவையான நிதியும் எல்லாவித சுதந்திரமும் கிடைத்துவிட்டது. நான் உறுதியளித்திருந்த செயல் திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் எனது அணியை முன்னேற்ற பாதையில் நான் வழிநடத்தி செல்ல வேண்டியது என் பொறுப்பு. வடிவமைப்பில் தொடங்கி தயார் நிலைக்கு ஏவுகணையை உருவாக்கி கொண்டு வருவது வரையிலான பல்வேறு கட்டங்களில் இந்த ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தை நிஜமாக்குவதற்கு என்னவெல்லாம் தேவைப்படும்? அற்புதமான மனித ஆற்றல் நம்மிடம் இருந்தது. நிதி ஒதுக்கீடு கிடைத்துவிட்டது. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் கொஞ்சம் இருந்தன. பிறகென்ன? வேறு எதில் நாம் பின்தங்கி இருந்தோம்? ஒரு திட்டம் வெற்றி பெறுவதற்கு இந்த 3 முக்கிய அம்சங்கள் தவிர வேறென்ன வேண்டும்? SLV3 திட்டத்தில் நான் பெற்ற அனுபவத்திலிருந்து இதற்கான பதிலை தெரிந்து கொண்டேன். நமது நாட்டில் உள்ள அமைப்புகளை வைத்துக்கொண்டு ஏவுகணை தொழில்நுட்பத்தில் வல்லமை பெறுவதுதான் சிக்கலான பிரச்சனை. வெளிநாடுகளில் இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. தொழில்நுட்பம் என்பது ஒரு கூட்டு நடவடிக்கையாக இருப்பதால் இந்த ஏவுகணை திட்டத்தில் தங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் ஈடுபடுத்தி பாடுபடும் தலைவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. நூற்றுக்கணக்கான மற்ற இன்ஜினியர்களையும் விஞ்ஞானிகளையும் தங்களுடன் இணைத்துக் கொண்டு அனுசரித்து செயல்படுவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் பங்கேற்றுள்ள ஆய்வுக்கூடங்களில் நடைமுறையில் இருந்த விதிமுறை அபத்தங்களையும் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருந்ததாக வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தோம். நடைமுறை யதார்த்த நிலைக்கு தங்களுடைய செயல்பாடுகள் சரிப்பட்டு வருமா என்பது பற்றி கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்ளாத மனோபாவம் கொண்ட நமது பொதுத்துறை நிறுவனங்களோடு நாங்கள் மல்லுக்கு நிற்க வேண்டி வரும். ஒட்டுமொத்த அமைப்பும் அதன் மனிதர்களும் ஒழுங்கு விதிமுறைகள் அடிப்படை கூட்டமைப்பு வசதிகள் தன்னைத்தானே விசாலப்படுத்திக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நமது தேசத்தின் கூட்டு தகுதிக்கும் அப்பாற்பட்டிருந்த ஏதோ ஒன்றை சாதிப்பது என்ற திட்டவட்டமாக தீர்மானித்து விட்டோம். நடைமுறை சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் துல்லியமாக திட்டமிட்டு எங்களுடைய அணிகள் செயல்பட்டால் ஒழிய எதையுமே எங்களால் சாதிக்க முடியாது என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் வரவில்லை. அபாரமான திறமை வாய்ந்தவர்கள் பெருமளவில் DRDLல் இடம்பெற்றிருந்தது அதன் சிறப்பம்சம். அவர்களில் பலர் கர்வமும் கழக மனப்பான்மையும் கொண்டிருந்ததுதான் துரதிருஷ்டம். தங்களுடைய சொந்த முடிவுகளில் நம்பிக்கை கொள்ளும் அளவுக்கு கூட போதுமான அனுபவத்தையும் அவர்கள் திரட்டிக் கொள்ளவில்லை. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் விஷயங்களை எல்லாம் மிகவும் ஆர்வத்துடன் தடபுடலாக விவாதிப்பார்கள். ஆனால் கடைசியில் ஒரு சிலர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். வெளியிலிருந்து வரும் நிபுணர்களின் அறிவையும் ஆற்றலையும் முழுமையாக நம்புவார்கள். இவர்களை பற்றி துளி கூட சந்தேகப்பட மாட்டார்கள். DRDLல் நான் சந்தித்த மிகவும் சுவாரஸ்யமான மனிதர் AV ரங்காராவ். உரையாடல் கலையில் வல்லவரான அவர் அசத்தலான ஆளுமை தன்மை கொண்டவர். சிவப்பு டை, கட்டம் போட்ட கோட், தொளதொள பேண்ட், இதுதான் அவர் வழக்கமாக ஆடை அணியும் பாணி. வெயில் கொளுத்தும் ஹைதராபாத்தில் முழக்கை சட்டையும் ஷூவும் கூட அசௌகரியமாக இருக்கும் தகதகப்பான சூழ்நிலையிலும் ரங்காராவின் இந்த பாணி மாறாது. அடர்த்தியாட வெண்தாடி, உதட்டில் சிகரெட் பைப் சகிதம் காணப்பட்ட இந்த அசாதாரண மனிதரிடம் ஒரு பிரகாசம் பளிச்சிடும். இருந்தாலும் லேசான கர்வமும் இவரிடம் உண்டு. மனித ஆற்றலை முடிந்த வரைக்கும் அதிகபட்சம் பயன்படுத்திக் கொள்ள வசதியாக நிர்வாக அமைப்பை சீரமைப்பது பற்றி ரங்காராவுடன் ஆலோசனை நடத்தினேன். அவர் எங்கள் விஞ்ஞானிகளை அடுத்தடுத்து பல தடவைகள் சந்தித்து பேசினார். நமது நாட்டிலேயே ஏவுகணை தொழில்நுட்பத்தை உருவாக்கும் எங்களுடைய லட்சியம் பற்றியும் IGMDPயின் வெவ்வேறு அம்சங்கள் பற்றியும் அவர்களிடம் விளக்கமாக எடுத்து சொன்னார். நீண்ட நெடிய விவாதங்கள் விஞ்ஞானிகளுக்கு இடையே நிகழ்ந்த கருத்து பரிமாற்றங்களுக்கு பிறகு தொழில்நுட்ப ரீதியிலான கட்டமைப்பு கொண்டதாக இந்த ஆய்வுக்கூடம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். இந்த திட்டங்கள் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் மூலாதாரமான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவைப்பட்டது. ஏவுகணை திட்டம் தொடங்கி 4 மாதங்கள் கூட முடிவடையாத நிலையில் 400 விஞ்ஞானிகள் இதில் பணியை ஆரம்பித்து விட்டனர். இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பொறுப்பு ஒன்று எனக்கு இருந்தது. தனித்தனியாக ஏவுகணை திட்டங்களுக்கு தலைமை ஏற்கும் தகுதி கொண்ட திட்ட இயக்குநர்களை நான் தெரிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை. எங்களிடம் திறமைசாலிகளுக்கு பஞ்சமே இல்லை. ஏகப்பட்ட பேர் குழுமி இருக்கும் ஒரு சந்தை அது என்பதுதான் நிஜமான நிலவரம். யாரை பொறுக்கி எடுப்பது? நினைத்ததை சாதித்து முடிப்பவரையா, திட்டமிடுபவரையா, ஊசலாட்டம் உள்ளவரையா, சர்வாதிகாரியா, அல்லது குழுவாக இணைந்து செயல்படுபவரையா? இலக்கை தெளிவாக பார்க்கக்கூடிய தலைவரை தத்தம் சுய இலக்குகளை எட்டுவதற்கு வெவ்வேறு பணி மையங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தனது அணி உறுப்பினர்களின் ஆற்றலை எல்லாம் முறைப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளும் பொருத்தமான ஒரு தலைவரை நான் தெரிவு செய்ய வேண்டியிருந்தது. அது ஒரு கடுமையான ஆட்டம். 20 ஆண்டுகளாக இஸ்ரோவின்
உயர் முன்னுரிமை திட்டங்களில் நான் பணியாற்றிய போது அந்த ஆட்டத்தின் சில விதிகளை நான் கற்றுக்கொண்டேன். தவறாக தெரிவு செய்துவிட்டால் திட்டத்தின் எதிர்கால விளைவுகள் அடியோடு சீர்குலைந்து போகும். திறமை வாய்ந்த ஏராளமான விஞ்ஞானிகளுடனும் இன்ஜினியர்களுடனும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். மேலும் 85 திட்ட இயக்குநர்களுக்கும் நாளைய அணி தலைவர்களுக்கும் இப்போது நான் தெரிவு செய்ய போகும் 5 திட்ட இயக்குநர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று விரும்பினேன். எனது மூத்த சகாக்களில் பலர் இந்த சமயத்தில் என்னுடன் நட்பை உருவாக்கிக் கொள்ள முயன்றார்கள். ஒருவேளை இது எனது ஊகமாக கூட இருக்கலாம் என்பதால் அவர்களின் பெயர்களை குறிப்பிடுவது நியாயமல்ல. தனிமரமான இந்த மனிதரிடம் அவர்கள் காட்டிய அக்கறையை மதித்தேன். ஆனால் எந்த மாதிரியான நெருக்கமான தொடர்புகளையும் தவிர்த்து விட்டேன். ஒரு நண்பருக்கு காட்டும் விசுவாசம் அமைப்பின் நலனுக்கு பாதகமான ஏதாவது தவறான செயலில் ஈடுபட வைத்துவிடும். தன்னந்தனியாக வாழ்க்கை நடத்த நான் ஆசைப்பட்டதுக்கு அன்பு தரும் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வது முக்கிய காரணமாக கூட இருக்கலாம். ராக்கெட் தயாரிப்பை விட இந்த வேதனை என்னை அதிகமாக கஷ்டப்படுத்தும். எனது வாழ்க்கை முறைக்கு நான் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எனது தேசத்தின் ராக்கெட் விஞ்ஞானத்தை உயர்த்த வேண்டும். தூய்மையான மனசாட்சியுடன் நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என இதற்கெல்லாம் நான் ஆசைப்பட்டேன். 5 திட்டங்களுக்கும் யாரை தலைமை ஏற்க வைப்பது என்பதை தீர்மானிப்பதற்காக கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு நிதானமாகவும் ஆழமாகவும் சிந்தனை செய்தேன். எந்த முடிவுக்கும் வருவதற்கு முன்பு பல விஞ்ஞானிகள் வேலை செய்யும் பாணியை ஆராய்ந்து பார்த்தேன். எனது சில கணிப்புகள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவர் எப்படி திட்டமிடுகிறார், செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை சீராக எப்படி அமைத்துக் கொள்கிறார் என்பதுதான் அவர் வேலை செய்யும் பாணியின் அடிப்படை அம்சம். ஒருவர் எச்சரிக்கையோடு திட்டமிடுபவர் செயலில் இறங்குவதற்கு முன்பாக கவனமாக யோசனை செய்துவிட்டு தான் இவர் ஒவ்வொரு நடவடிக்கையும் மேற்கொள்வார். எங்கெல்லாம் தவறு நிகழ வாய்ப்புண்டு என்பதை கண்கொத்தி பாம்பாக பார்ப்பார். எல்லா விதமான எதிர்பாராத நிகழ்வுகளையும் எதிர்கொண்டு சமாளிப்பதற்கான முன்னேற்பாடுகளுக்கும் முயற்சிப்பார். இன்னொரு முறையில் உள்ளவரோ வெகு வேகமாக செயல்படுபவர். எந்த திட்டமும் இல்லாமல் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இவர் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பார். வெட்டி முறிப்பது போல போக்கு காட்டுவார். ஒரு யோசனையின் உந்துதல் கிடைத்துவிட்டால் உடனடியாக களத்தில் இறங்குவதற்கு இவர் எப்போதுமே தயாராகி காத்திருப்பார். வேறு ஒருவரின் பாணியில் கட்டுப்பாடு அம்சம் கோலோச்சும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் தான் காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதில் குறியாயிருக்கும் இவர் அதற்காக நேரத்தையும் சக்தியையும் செலவிடுபவர். கடுமையான கட்டுப்பாடு என்பதே இவர் மூச்சு. அங்கங்கே கண்காணிப்பு ஏற்பாடுகளுடன் செயல்படும் பாரபட்சமில்லாத நிர்வாகி இவர். மாறாத மத சம்பிரதாயங்களைப் போல விதிமுறைகளையும் கொள்கைகளையும் பின்பற்றுவது இவரின் பாணி. இதற்கு முற்றிலும் நேர்பான மற்றவர்களோ கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுபவர்கள். நிர்வாக அதிகாரம் வர்க்கம் சொல்வதை கேட்கும் பொறுமை கூட இல்லாதவர்கள். தங்களுக்கு கீழே உள்ளவர்களிடம் சர்வசாதாரணமாக பொறுப்புகளை கொடுத்து அவர்களை முழு சுதந்திரத்துடன் செயல்பட அனுமதிப்பார்கள். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பாதையில் பயணிக்கும் தலைவர்கள் தான் எனக்கு தேவைப்பட்டார்கள். அடக்குமுறை அல்லது கடுமையான அணுகுமுறை காட்டாமல் கட்டுப்படுத்தக்கூடிய தலைவர்களை தேடினேன். சாத்தியப்பட்ட வாய்ப்புகளை கொண்டே முன்னேறக்கூடிய தகுதி படைத்தவர்கள், சாத்தியமான மாற்று வாய்ப்புகளை கண்டறியும் நிதானம் கொண்டவர்கள், புதிய சூழ்நிலைக்கேற்ப பழைய கோட்பாடுகளை பயன்படுத்திக் கொள்ளும் அறிவாற்றல் பெற்றவர்கள், தங்கள் முன்னேற்ற பாதையை அமைத்துக் கொள்ளும் திறமைசாலிகள் என இப்படிப்பட்டவர்கள் எனக்கு தேவைப்பட்டார்கள். இவர்கள் மற்றவர்களை அரவணைத்துக் கொள்பவர்களாகவும் தங்கள் அதிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். குழுக்களாக இணைந்து செயல்படுவர்களாகவும் நல்ல வேலைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாகவும் புதிய கருத்துக்களை திரட்டுபவர்களாகவும் புத்திசாலிகளை மதிப்பவர்களாகவும் நல்ல ஆலோசனையை கவனமுடன் கேட்பவர்களாகவும் இவர்கள் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. இப்படிப்பட்டவர்கள் எந்த விஷயத்தையும் சுமூகமாக சரிபடுத்தும் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமான அம்சம் தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் இவர்கள். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாவிப்பவர்கள் இவர்கள். பிருத்வி திட்டத்திற்கு தலைமை ஏற்க போகும் ஒருவரை நான் தேடிக்கொண்டிருந்த படலம் முடிவுக்கு வந்தது. இந்திய ராணுவத்தின் EME கார்ப்ஸ் ஐ சேர்ந்த கர்னல் விஜே சுந்தரம் எனக்கு கிடைத்தார். விமான வடிவமைப்பு பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் எந்திர ரீதியான அதிர்வுகள் பற்றிய விஷயங்களில் அசகாய சூரர். DRDL கட்டமைப்பு குழுவின் தலைமை பொறுப்பு வகித்தவர். சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக புதிய வழிகளை பரிசீலித்து பார்ப்பதில் அவர் தனியாக தாகம் கொண்டிருப்பதை கண்டேன். குழு பணியில் சோதனை முயற்சிகளை மேற்கொள்வதிலும் புதுமை உத்திகளை கையாள்வதிலும் அதிக ஆர்வம் கொண்டவர். செயலாக்கத்திற்கான மாற்று வழிமுறைகளை உருவாக்குவதில் அசாத்தியமான திறமைசாலி விஜே சுந்தரம். இதுவரை கண்டறியப்பட்டிராத தீர்வுகளை காண வைக்கக்கூடிய புதிய புதிய திசைகளில் முன்னேறுவதற்கான வழிவகைகளை அவரால் சொல்ல முடியும். ஒரு திட்டத்தின் தலைவருக்கு குறிப்பிட்ட ஒரு இலக்கு தெளிவாக தெரிந்திருக்கலாம். அதை அடைவதற்கான வழிமுறைகளை தனது அணியினருக்கு தெளிவாக எடுத்து சொல்லும் திறமைசாலியாகவும் கூட அவர் இருக்கலாம். ஆனால் அந்த இலக்கு அணியினருக்கு முக்கியமாக படாவிட்டால் எதிர்ப்பு கிளம்பும். ஆகையால் பணியாற்றுவதற்காக செம்மையாக வழிவகைகளை கூறுவதில் தான் ஒரு தலைவரின் முக்கியத்துவம் அடங்கியுள்ளது. உற்பத்தி அமைப்புகளுடனும்
பாதுகாப்பு படையினருடனும் சேர்ந்து முடிவு எடுப்பதில் பிருத்வி திட்ட இயக்குனர் முதலாவதாக இருக்க வேண்டும். அப்படி திட்டவட்டமான முடிவுகளை எடுக்க வைப்பதற்கு சுந்தரம் சால பொருத்தமாக இருப்பார் என்று நினைத்தேன். திரிஷூல் திட்டத்திற்கு தலைமை ஏற்கக்கூடியவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஏவுகணை போர் முறையில் ஆழமான அறிவு பெற்றிருந்தால் மட்டும் போதாது. தனது அணியினருக்கு திட்ட அம்சங்களை சரிவர புரிய வைத்து அவர்களின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெறக்கூடிய வகையில் சிக்கலான விஷயங்களை பக்குவமாக எடுத்து சொல்லி தெளிவூட்டுவராகவும் அவர் இருக்க வேண்டும். இந்திய கடற்படையில் இருந்து பாதுகாப்பு துறையின் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டத்தில் நுழைந்திருந்த SR மோகனிடம் எல்லாவித திறமைகளும் எதிர்பார்த்தபடி மற்றவர்களை செயல்பட வைக்கும் ஒருவித மாய சக்தியும் பொதிந்திருந்ததை கண்டேன். என் கனவு திட்டமான அக்னியின் தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவர் திட்ட அமலாக்கத்தில் அவ்வப்போது எனது தலையீட்டை சகித்துக் கொள்பவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். RN அகர்வாலிடம் அக்னிக்கு தேவையான எல்லா தகுதிகளும் சரியான விகிதத்தில் கலந்திருந்ததை கண்டேன். MIT-யின் முன்னாள் மாணவரான அவரின் கல்வி தகுதிகள் அபாரமானவை. DRDL உள்ள விமான சோதனை பிரிவில் ஒன்றிப்போய் வெகு திறமையாக அதை நிர்வகித்து வந்தவர் RN அகர்வால். தலையை சுற்ற வைக்கும் சிக்கலான தொழில்நுட்ப காரணங்களால் ஆகாஷ் மற்றும் நாக் ரகங்கள் அப்போது எதிர்கால ஏவுகணைகளாக கருதப்பட்டன. சுமார் 5 வருடங்களுக்கு பிறகு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் விறுவிறுப்படையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனவே இளைஞர்களான பிரகலாதவை ஆகாஷ் திட்டத்திற்கும் NR ஐயரை நாக் திட்டத்திற்கும் தெரிவு செய்து மற்ற 2 இளைஞர்களான VK சரஸ்வத்தையும் கபுரை முறையே சுந்தரத்திற்கும் மோகனுக்கும் துணைவர்களாக நியமித்தேன். பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பகிரங்கமாக விவாதிப்பதற்கும் முடிவுகளை அலசி ஆராய்வதற்கும் DRDL அந்த நாட்களில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை. விஞ்ஞானிகள் அடிப்படையில் உணவுபூர்வமான மனிதர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு தடவை அவர்கள் தடுமாறி விழுந்துவிட்டால் மறுபடியும் சுதாரித்து எழுந்து நிற்பது அவர்களுக்கு கஷ்டமான காரியம். எந்த துறையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் எப்போதும் சேர்ந்தே இருக்கும். இனியும் ஏற்படும் விஞ்ஞான துறை ஒன்றும் இதற்கு விதிவிலக்கல்ல. மாற்ற முடியாத எதிர்மறையான முடிவுகளை எடுக்க தூண்டும் எந்த ஏமாற்றங்களுக்கும் என்னுடைய விஞ்ஞானிகள் ஆளாகிவிடக்கூடாது என்று விரும்பினேன். விரக்தியிலோ ஏமாற்றங்களிலோ சிக்கிக் கொண்டிருக்கும் தருணங்களில் அவர்களில் யாருமே தங்கள் இலக்குகளை நிர்ணயித்து விடக்கூடாது என்றும் விரும்பினேன். இப்படிப்பட்ட பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக பஞ்சாயத்து சபை போன்ற விஞ்ஞான கவுன்சில் ஒன்றை அமைத்தோம். இங்கு எல்லோரும் கூடி ஆலோசித்து பொதுவான முடிவுகளை தீர்மானிக்க முடியும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை எல்லா விஞ்ஞானிகளும் ஜூனியர்கள், சீனியர்கள், ஜாம்பவான்கள், புதுமுகங்கள் ஒன்றாக அமர்ந்து தத்தம் மனதுக்குள் பூட்டி வைத்திருந்தவற்றை கொட்டி தீர்க்க முடியும். கவுன்சிலின் முதலாவது கூட்டமே முக்கியமானதாக அமைந்தது. அரைக்குறையான கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் எல்லாம் கிளப்பப்பட்ட பிறகு மூத்த விஞ்ஞானியான MN ராவ் ஒரு நேரடியான கேள்விக்கணையை தொடுத்தார். எந்த அடிப்படையில் இந்த பஞ்ச பாண்டவர்களை குறிப்பிட்டது திட்ட இயக்குநர்களை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? உண்மையில் நான் இந்த கேள்வியை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நல்லது நடக்கும் என்ற ஆக்கப்பூர்வ சிந்தனையான திரௌபதியை இந்த பஞ்ச பாண்டவர்கள் மனம் புரிந்திருந்ததை கண்டேன் என்று அவருக்கு பதில் சொல்ல நினைத்தேன். ஆனால் அப்படி சொல்லாமல் எதிர்காலத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினேன். இன்றைக்கு செயல்படுவதற்காக மட்டும் இந்த 5 திட்ட இயக்குநர்களை நான் தெரிவு செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் புது புது புயல்களை கிளப்பக்கூடிய ஒரு நீண்ட கால திட்டத்திற்கு பொறுப்பேற்க வைப்பதற்காக தான் இவர்களை தெரிவு செய்திருந்தேன். ஆர்வத்துடைப்பு நிறைந்த அகர்வால்கள், பிரகலாதர்கள், ஐயர்கள், சரஸ்கள் எல்லாம் தத்தம் இலக்குகளில் என்றும் தளராத பிடிப்புடனும் பொறுப்புணர்வில் அசைக்க முடியாத உறுதியுடனும் செயல்பட போகிறவர்கள். அதற்கான வாய்ப்புகளை எதிர்காலத்தின் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வழங்கும் என்று ராவிடம் கூறினேன். எதை வைத்து ஒருவரை சாதிக்கும் தலைவர் என்று சொல்வது? எனது பார்வையில் சாதிக்கும் தலைவர் என்பவர் ஊழியர்களை அணிதிரட்டி கொள்வதில் கை தேர்ந்தவராக இருந்தாக வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர் இடைவிடாமல் புதியவர்களை அமைப்புக்கு அறிமுகப்படுத்தி புது ரத்தத்தை பாய்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கையாள்வதிலும் புதிய புதிய கண்ணோட்டத்துடன் விஷயங்களை அணுகுவதிலும் வல்லவராக இருந்தாக வேண்டும். ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு ஒன்று எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அலாதியானவை. தெரிந்தே தெரிந்திராத ஏகப்பட்ட விதவிதமான அளவுகோல்களுடன் இவற்றை அணுகி தீர்வு காண வேண்டும். இப்படிப்பட்ட சிக்கலான விஷயங்களை கையாளும் சாமர்த்தியம்தான் உச்சகட்ட பலனை அடைய வைக்கும் முக்கியமான ஒரு சொத்து. தனது அணியினரிடம் ஆர்வத்தை பெருக வைக்கும் ஆற்றல் கொண்டவர் தான் சாதிக்கும் தலைவர். ஊக்கமும் உற்சாகமும் பொங்கும் சூழ்நிலையை அமைப்பு முழுவதிலும் நிலவுமாறு இவர் பார்த்து கொள்ள வேண்டும். தனது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நம்மால் முடியும் என இவர் பிரதிபலிக்க வேண்டும். உரிய சமயத்தில் அணியினரை பெருமைப்படுத்த வேண்டும். பாரபட்சம் காட்டாமல் பாராட்டி கௌரவப்படுத்த வேண்டும். பாராட்டுவதை பகிரங்கமாக செய்ய வேண்டும். குறை கூறும்போது தனியாக கூப்பிட்டு சுட்டி காட்ட வேண்டும். ஒரு இளம் விஞ்ஞானி மிகவும் கடினமான கேள்வி ஒன்றை கிளப்பினார். டெவில் திட்டத்திற்கு ஏற்பட்ட கதி இந்த திட்டங்களுக்கும் நேர்ந்து விடாமல் இருக்க என்ன செய்ய போகிறீர்கள்? IGMDPயின் பின்னணி தத்துவத்தை வடிவமைப்பில் இருந்து இறுதிக்கட்ட ஆயத்த நிலை வரையிலான பணியை அவருக்கு விளக்கமாக விவரித்தேன். உற்பத்தி மையங்கள் மற்றும் பயன்படுத்த போகும் அமைப்புகளின் பங்கேற்பு
வடிவமைப்பு கட்டத்திலிருந்தே உறுதி செய்யப்பட்டிருந்தது. யுத்த களத்தில் ஏவுகணைகளை சாதனங்களை வெற்றிகரமாக நிலைநிறுத்தும் வரையில் யாராலும் இந்த திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட முடியாது. அந்த பேச்சுக்கே இடமில்லை. அணிகளை அமைப்பது, வேலைகளை ஒழுங்குபடுத்துவது என்ற நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருந்தன. அந்த தருணத்தில் IGMDPயின் இலக்குகளை எட்டுவதற்கு தேவையான கூடுதல் மனித ஆற்றலும் மற்ற வசதிகளும் அவசியம் என்று கருதினேன். விசாலமடைந்துவிட்ட IGMDPயின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு DRDLின் இடவசதி போதாது. அருகாமையில் உள்ள ஒரு இடத்தில் சில தளங்களை அமைக்க வேண்டியிருந்தது. டெவில் திட்டத்திற்காக கட்டப்பட்டிருந்த ஏவுகணை ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதி கூடம் வெறும் 120 சதுர மீட்டர் கூடாரத்தில் ஒடுங்கியிருந்தது. அதில் ஏகப்பட்ட புறாக்கள் கூடியிருந்தன. கூடிய சீக்கிரம் இங்கு வந்து சேரப்போகும் 5 ஏவுகணைகளை ஒருங்கிணைப்பதற்கான தளத்தை அமைப்பதற்கு இடத்திற்கு எங்கே போவது? சுற்றுச்சூழல் பாதிப்பு சோதனை தளமும் காற்று அறிவியல் ஆய்வுக்கூடமும் வசதி குறைவினால் தட்டு தடுமாறி கொண்டிருந்தன. அருகில் உள்ள இமரத் கஞ்சா பகுதிக்கு சென்று பார்வையிட்டேன். 10 வருடங்களுக்கு முன்பு DRDLில் உருவாக்கப்பட்ட ஆன்டி டேங்க் மிசைல் ஏவுகணை சோதனை செய்து பார்க்கும் தளமாக இந்த பகுதியை பயன்படுத்தி வந்திருந்தார்கள். மரங்கள் கூட ஏதும் இல்லாத வறண்ட பிரதேசம் அது. பெரும் பாறாங்கற்களுடன் சுத்தமான தக்கான பீடபூமியாக அது காட்சியளித்தது. கற்களில் இருந்து ஏதோ அளவு கடந்த ஆற்றலை வடித்து எடுத்து விட்டது போல் உணர்ந்தேன். ஏவுகணை திட்டங்களுக்கு தேவையான ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதிகள் கொண்ட தளங்களை இங்கே அமைப்பது என்று முடிவெடுத்தேன். அடுத்த 3 வருடங்களுக்கு இதுதான் எனது மூச்சாக அமைந்தது. இது ஒரு விதமான மோகப்பித்து நிலை. ஏவுகணை தொடர்பான வெவ்வேறு கட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு சோதனைகளுக்கான வசதிகள் கொண்ட அதிநவீன தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டோம். எந்த விதத்தில் பார்த்தாலும் இது ஒரு பிரம்மாண்டமான வேலை. இந்த மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முற்றிலும் மாறுபட்ட நிபுணத்துவமும் மன உறுதியும் தேவைப்பட்டன. லட்சியங்களும் குறிக்கோள்களும் ஏற்கனவே இங்கு வகுக்கப்பட்டு விட்டன. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, தகவல் தொடர்பு நடவடிக்கைகள் மூலம் வெவ்வேறு அமைப்புகளை சேர்ந்த ஏராளமான பேருக்கு இவற்றை புரிய வைக்க வேண்டியிருந்தது. இந்த பணி அணித்தலைவரின் பொறுப்பு. இதை நிறைவேற்றக்கூடிய மிகவும் பொருத்தமான நபர் யார்? கிட்டத்தட்ட தேவையான அனைத்து தலைமை தகுதி பண்புகளும் கொண்டவராக MR சூரியகாந்த ராவ் திகழ்ந்தார். இம்ரத் ஆய்வு மையத்தை உருவாக்குவதில் ஏராளமான அமைப்புகள் பங்கேற்க போவதால் அதிகார அடுக்கு தர்ம சங்கடங்களை யாராவது ஒருவர் சமாளிக்க வேண்டியிருந்தது. 5 வயதை நெருங்கி கொண்டிருந்த கிருஷ்ணமோகனை சூரியகாந்த ராவுக்கு துணையாக நியமித்தேன். அந்த சமயத்தில் இவர் 55 வயதை தாண்டியிருந்தார். வேலை செய்யும் இடங்களில் உள்ளவர்களை பாதுகாப்பது மற்றும் அவர்கள் பணிவு என்பதெல்லாம் விட அவர்கள் ஈடுபாட்டை முக்கியமாக கருதி அதற்கு ஊக்கமளிக்கக்கூடியவர் கிருஷ்ணமோகன். எப்போதுமே பின்பற்றப்பட்டு வரும் விதிமுறையின்படி RCI கட்டுமான பணிக்கான ராணுவ பொறியியல் துறையை அணுகினோம். இந்த வேலையை முடிப்பதற்கு 5 வருடங்கள் பிடிக்கும் என்று அவர்கள் கணித்தார்கள். இது பற்றி பாதுகாப்பு அலுவலகத்தில் மிக முக்கியமான பொறுப்பு வகிப்பவர்களுடன் ஆழமாக விவாதித்தோம். தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றிடம் பாதுகாப்பு கட்டமைப்புகளை நிறுவும் வேலையை ஒப்பிப்பது என்ற முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றை மேற்கொண்டோம். இந்தியா சர்வே அமைப்பிடமும் தேசிய தொலை உணர்வு அமைப்பிடமும் தொடர்பு வைத்துக் கொண்டோம். நில அமைப்பு வரைபடங்களை ஆய்வு செய்வதற்காக இந்திய சர்வே அமைப்பின் உதவியை நாடினோம். இணைப்பு சாலைகள் போடவும் தளங்களுக்கான இடங்களை குறிப்பிடவும் முறையான வரைபடங்கள் தயாரிக்க ஏதுவான வானத்திலிருந்து எடுக்கப்பட்ட இமரத் கஞ்சா புகைப்படங்களுக்காக தேசிய தொலை உணர்வு அமைப்பிடம் உதவி கோரினோம். கற்களுக்கு இடையே தோண்டி தண்ணீர் எடுப்பதற்கான இடங்களை மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தெரிவு செய்தது. நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் லிட்டர் தண்ணீர் மற்றும் 40 மெகாவாட் மின்சக்தியை வழங்கக்கூடிய அடிப்படை வசதிகளுக்கும் திட்டமிடப்பட்டது. அந்த சமயத்தில் தான் கர்னல் SK சால்வான் எங்கள் அணியில் சேர்ந்தார். மெக்கானிக்கல் இன்ஜினியரான அவர் அபரிதமான சக்தி படைத்தவர். வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் படையில் போராடும் முகம் தெரியாத படை வீரரை போல சுழன்று பாடுபடுபவர் அவர். பாறாங்கற்களுக்கிடையே தொன்மையான வழிபாட்டு தலம் ஒன்றை சல்வான் கண்டுபிடித்தார். இந்த இடத்திற்கு இறைவனின் ஆசி கிடைத்து விட்டதா என்று நான் வியந்தேன். இப்போது ஏவுகணை சாதனங்களை வடிவமைக்கும் வேலையை ஆரம்பித்து விட்டோம். ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதிகளுக்கான வளர்ச்சி கட்ட பணிகளும் ஏற்கனவே ஆரம்பமாகி விட்டன. ஏவுகணை சோதனை தளம் அமைப்பதற்கான பொருத்தமான இடத்தை கண்டுபிடிப்பது அடுத்த கட்ட நடவடிக்கை ஆயிற்று. ஆந்திர பிரதேசம் ஷாரில் உள்ள ஏவுதளத்தில் ஆரம்பித்து பொருத்தமான இடத்திற்காக கிழக்கு கடற்கரை பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தினோம். கடைசியில் ஒடிசா மாநிலம் பலசோரில் வடகிழக்கு கடற்கரை பகுதியை ஒட்டிய ஒரு இடத்தில் தேசிய சோதனை வளாகம் ஒன்றை அமைப்பது என்று முடிவு செய்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கு வசித்து வந்த மக்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட அரசியல் பிரச்சனையால் சிக்கலான சூழ்நிலை உருவானது. எனவே ஒடிசா மாநிலம் பலசோர் மாவட்டத்தில் சாந்திப்பூர் என்ற இடத்தில் அமைந்திருந்த இறுதிக்கட்ட பரிசோதனை அமைப்பை ஒட்டியுள்ள ஒரு இடத்தில் இடைக்கால அடிப்படை கட்டமைப்பு ஒன்றை அமைப்பது என்று தீர்மானித்தோம். இடைக்கால சோதனை தளம் என்று சொல்லப்பட்ட அந்த தளத்தை நிறுவுவதற்காக 30 கோடி ரூபாய் நிதி வசதிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது.
மின் மற்றும் ஒளிக்கதிர்களை அடையாளம் காணும் கருவிகள் மற்றும் தொடர்ந்து கண்காணிக்கும் டெலஸ்கோப் வசதி கொண்ட ராடார் சாதனங்களை உருவாக்குவதற்காக புதுமையான சிக்கனமான வழிகளை டாக்டர் H.S. ரமாவும் அவரது அணியினரும் கண்டறிந்தார்கள். இது ஒரு அபாரமான வேலை. ஏவுதளத்தை அமைப்பதற்கும் தள அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் லெப்டினன்ட் ஜெனரல் R.S. தேவஸ்வாலும் மேஜர் ஜெனரல் K.N. சிங்கும் பொறுப்பேற்றிருந்தார்கள். சாந்திப்பூரில் அற்புதமான பறவைகள் சரணாலயம் ஒன்று இருந்தது. அந்த பறவைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சோதனை தளத்தை அமைக்கும்படி பொறியாளர்களிடம் கேட்டுக்கொண்டேன். இமரத் ஆய்வு மையத்தை அமைத்தது ரொம்ப திருப்தி அளித்த அனுபவம். ஏவுகணை தொழில்நுட்பத்தின் அற்புதமயமாக இதை உருவாக்கிய போது சாதாரண களிமண்ணுக்கு தன் கைவண்ணத்தால் கலைவண்ணம் பூசி அழகிய வடிவம் கொடுக்கும் போது சந்தோஷப்படும் ஒரு குயவரை போல நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். IGMDP நடவடிக்கைகளை நேரடியாக மதிப்பீடு செய்வதற்காக 1983 செப்டம்பர் மாதத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் R. வெங்கட்ராமன் DRDLக்கு வருகை தந்தார். எங்களுடைய இலக்குகளை எட்டுவதற்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் பட்டியலிட்டு தர சொன்னார். எதையுமே விட்டுவிடாமல் அத்துடன் எங்களுடைய ஆக்கப்பூர்வமான சுய கற்பனையையும் நம்பிக்கையையும் கலந்து அந்த பட்டியலை தயாரிக்க சொன்னார். நீங்கள் எதை கற்பனை செய்கிறீர்களோ அதுதான் செயல் வடிவம் பெறும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதைத்தான் சாதிக்க முடியும் என்று அவர் கூறினார். IGMDPயின் முன்னே முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் ஒரு தொடுவானமாக விரிந்திருந்ததை டாக்டர் அருணாச்சலமும் நானும் கண்டோம். எங்களுடைய ஆர்வம் எல்லோரையும் பற்றி கொண்டு பரவியது. தேசத்தின் தலைசிறந்த வல்லுநர்கள் எல்லாம் IGMDP வசம் ஈர்க்கப்பட்டு வந்ததை கண்டு நாங்கள் உற்சாகமடைந்தோம், பரவசப்பட்டோம். ஒரு வெற்றி வீரனுடன் இணைந்து கொள்வதில் யாருக்குத்தான் ஆசை வராது? வெற்றியை சாதிப்பதற்காகவே உருவெடுத்திருப்பது IGMDP என்ற பேச்சு எங்கும் பரவியது.